வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை. வணக்கம் சார். வணக்கம் சொல்லுங்க சார். பஹல்காம்ல நடந்த அந்த தாக்குதலுக்கு பிறகு நிறைய விஷயங்களை வந்து ஒன்றிய அரசு சார்பில் பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு சரியானதா தெரியல அப்படின்ட்டு பல தரப்புல வந்து பேசப்பட்டு நம்ம பார்த்தோம். இவங்க வந்து அவங்கள பழி வாங்குறதுக்கு பண்ணப்பட்ட செயல்கள் என்ன அப்படின்னா செயலிகளை வந்து தடை பண்றது தான். ஏற்கனவே சைனா விஷயத்திலுமே நம்ம அதை தான் பார்த்தோம். இப்பவுமே இதை தான் பண்ணியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு மாற்றத்தை உருவாக்கும் அப்படின்றது நமக்கு தெரியல. மோரோவர் அந்த செயலிகள் வந்து இயங்குச்சுன்னா இங்கேயுமே அதுக்குன்னு சொல்லிட்டு பிபிஓஸ் இருக்கும், இளைஞர்கள் பல பேர் வந்து வேலை செய்வாங்க. அவங்களுடைய வாழ்வாதாரம் தான் திரும்பவும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. இது ஒரு விஷயம். அது போக இப்போ வந்து அந்த பஹல்காம்கான அந்த இஷ்யூவை வந்து என்ஐஏ வந்து கையில் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய விசாரணையில வந்து வரப்போகுது அப்படின்னும் பொழுது எவ்வளவு சீக்கிரமா இதற்கான தீர்வு வந்து கிடைக்கும்? இல்லை, இந்த தாக்குதல் கண்டிக்கத்தக்கது. குறிப்பாக அந்த தேசிய புலனாய்வு முகமை கையில் எடுத்திருக்கிறது சரியான நடவடிக்கை தான். எப்படி ஒரு 200 கிலோமீட்டர் ஊடுருவி அவ்வளோ பெரிய இந்தியாவினுடைய உலகத்துக்கு இன்னும் சொல்ல போனால் உலகத்திலே வந்து சவுத் கொரியா நார்த் கொரியா அந்த எல்லைக்கு அடுத்து மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு ஜோனாக இருக்கக்கூடிய பகுதி வந்து அந்த பகுதி. அப்படியேப்பட்ட இடத்துல அதுவும் சொல்ல போனால் அங்கே விட வந்து அதிக இராணுவ வீரர்கள் இருக்கக்கூடிய பகுதி வந்து இந்த பகுதி. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல வந்து எப்படி வந்து இவர்கள் 200 கிலோமீட்டர் உள்ளே வந்தாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இருக்குது. மெதுவாக இவங்க இன்னொரு விஷயம் பண்ணுறாங்க உலகத்தில். உமர் அப்துல்லா வந்து அதான் வந்து ஆதரவு கொடுத்த இது பண்ணார், ஆர்டர் போட்டார். அந்த மாதிரி வந்து அந்த பகுதிக்கு பகல்கான் பகுதியில் வந்து இந்த மினி சுவிட்சர்லாந்து சொல்லக்கூடிய அந்த பகுதியில் பொதுமக்களுக்கு தடையை நீக்கியது வந்து இவர் தான் அப்படிங்கிற மாதிரியான ஒரு செய்தியை பரப்பிட்டு இருக்காங்க. அவருக்கு அந்த அதிகாரம்லாம் கிடையாது. அதற்கு முன்பாக 2 நாட்களுக்கு முன்பாக பாஜகவை சேர்ந்த ஒருத்தருடைய குடும்ப விழா கூட வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு பாதுகாப்பு வீரர்களோட சுற்றி வந்து அவ்வளோ இராணுவ வீரர்களுடைய பாதுகாப்பு படை, பிஎஸ்எஃப், பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ், அவங்களுடைய பாதுகாப்பு, இவங்க எல்லாருடைய பாதுகாப்பையும் வந்து வச்சு ஒரு பாஜகக்கார அவருடைய குடும்ப விழா நடந்தது. அப்படிலாம் இருக்கும்போது அது யூனியன் பிரதேசமாக அதை வந்து சுருங்கி விட்டதுக்கு பிறகு அங்கே அதனுடைய அதிகாரம் முழுக்க வந்து காவல்துறை இது போன்ற அதிகாரம்லாம் வந்து அன்றைக்கி கவர்னர் லெப்டினன்ட் அந்த கவர்னர் இருக்கார் இல்லையா, அவங்க கையில் தான் போயிடுச்சு. எப்படி இங்கே இப்போ புதுச்சேரியில் வந்து கவர்னருக்கு அதிகாரங்கள் அதிகம் இருக்கோ அதே மாதிரி தான் போயிடுச்சு. அப்படி இருக்கும்போது அவர் மீது உமர் அப்துல்லா மீது ஒரு குறை சொல்வது என்பது வந்து மடைமாற்றக்கூடிய வேலை. இது வந்து ஒரு இராணுவ புலனாய்வு தோல்வி, அவ்வளோதான். இந்த இதில் வந்து இவ்வளோ பேர் போகிறாங்க, அந்த இடத்த ரீச் பண்ணுறதுக்கு இப்படியே இருக்குது. அடுத்து வந்து ஒரு சம்பவம் நடந்து துப்பாக்கி சூடு உடனடியாக சத்தம் கேட்குது. அதுக்கு பிறகு வந்து காவல்துறையோ அல்லது இப்போ மற்ற இராணுவ வீரர்களோ அந்த இடத்தை அடைவதற்கான எடுத்துக்கொண்ட காலம் இதெல்லாம் பார்த்தோம்னா நிறைய இது இருக்குது. அதற்கு பிறகு வந்து அந்த மக்கள் சொல்லக்கூடிய செய்தி உடனடியாக பாஜக நடந்து கொண்ட விதம், பாஜகவினுடைய ஐடி விங் நடந்து கொண்ட விதம், இதுக்கெல்லாம் பிறகு பாதிக்கப்பட்ட சொந்த பந்தத்தை பறிகொடுத்த மக்கள் கேட்ட கேள்விகள், இது எல்லாமே இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து கவனிச்சுட்டு தான் இருக்கோம். இதற்கு மாற்றாக இவர்கள் என்ன செய்ய போகிறாங்க? உங்களை நம்பி தானே நாங்கள் போனோம், நீங்கள் சொல்லி தானே போனோம், நீங்கள் சொல்லி தான் போய் அங்கே போனோம், எங்களுடைய தந்தையை இழந்திருக்கோம், மகனை இழந்திருக்கோம், கணவரை இழந்திருக்கோம், அப்படி இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் வருது இல்லை. யாரை நம்பி போனாங்க? நீங்கள் தானே காஷ்மீரில் அமைதி திரும்பி விட்டது, நீங்கள் வந்து காஷ்மீரில் இடம் வாங்கலாம், காஷ்மீரை சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு நீங்கள் அழைப்பு விடுத்தீங்க. பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாருடைய வேலை? சரி, மோடி வராரு, மோடி வந்து ஏதாவது இப்போ காஷ்மீர் பக்கம் போனாரா? நேரடியாக பீகாருக்கு போகிறாரு. இதெல்லாம் வந்து அவருக்கு குறைஞ்சபட்ச ஒரு இதுவே இல்லாமல் இருக்குது. இப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் வந்து இன்றைக்கு பாகிஸ்தானுடைய யூடியூப் சேனலில் பூரா தடை பண்ணியிருக்காங்க. அதாவது இதனால் வந்து என்ன விதமான நீங்கள் வந்து ராஜதந்திர நடவடிக்கை நீங்கள் மேற்கொள்றீங்கன்னு தெரியல. பாகிஸ்தான் பார்டர்லேருந்து துப்பாக்கிகள் சுடுறாங்க அப்படின்னு சொல்லி இன்னைக்கு பத்திரிகைகள் வந்துருக்கு. இது மாதிரி இந்த துப்பாக்கி சூடு இதெல்லாம் வந்து வழக்கமாக நடக்கிறது தான். எல்லைப்புறத்தில் நீங்கள் வந்து குஜராத்தினுடைய எல்லைப்புறத்துலேருந்து ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் எல்லைப்புறமாக இருக்கட்டும், காஷ்மீராக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இராணுவத்தில் அங்கே இருக்கக்கூடிய எல்லைப்புறத்தில் இருக்கக்கூடியவர்கள் இவங்க வந்து எப்பயாவது சுடுறதும் இந்தியா வந்து எதிர்த்து தாக்குதல் நடத்துவதுங்கிறது காலகாலமாக நடந்துகிட்டு இருக்கிறது தான். அதை ஒரு காரணமாக சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த யூடியூப் சேனலை தடை பண்ணுறது, இந்தியாவில் இருக்கக்கூடிய பாகிஸ்தானியர்களை வந்து உடனே வெளியேறணும் அப்படின்ற ஒரு விஷயம். 600க்கும் மேற்பட்டவர்கள் வந்து வாகை எல்லை வழியாக வந்து வெளியேறியிருக்காங்க. சில வீடியோஸுமே பார்க்க முடியுது. ட்ரீட்மெண்ட்காக வந்திருக்காங்க, அவங்க வந்து உடனே கிளம்ப சொன்னால் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு அவங்க அழுகிற அந்த வீடியோமே வந்து பார்க்க முடியுது. அதுதான் சொல்லுவாங்க. இவங்க வந்து உடனடியாக இந்த மாதிரி ஆப்பை, சைனாவோட பிரச்சனையாக ஆப்பை நம்ம வந்து பிளாக் பண்ணுவோம், பாகிஸ்தானுடைய பிரச்சனையா, பாகிஸ்தானில் சொந்தமாக பெரிய ஆப்பு கிடையாது, அப்போ வந்து என்ன பண்ணோம், யூடியூப் சேனலில் நான் தடை செய்வோம்,
அப்படிங்கிறது தான். இன்னொன்னு இங்க இருக்கவங்க எவ்வளவு பேர் பாகிஸ்தானியர்கள் யூடியூபை பாக்குறாங்கன்றது தெரியல. அதை வந்து தடை செய்யறதால என்ன ஒரு மாற்றம் வந்து நிகழும்ன்றது இல்லை இது வந்து ப்ரொபகண்டா ஒரு இன்னொரு நாட்டில் இருந்து அந்த நாட்டில் என்ன செய்தி வருது அதெல்லாம் வந்து நம்ம இங்கே மக்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்கான விஷயங்களை பண்ணுறாங்க. அதான் சொன்னேன்ல, ஒரு போர் சூழலில் பண்ண வேண்டிய நடவடிக்கையை வந்து இந்த அரசு பண்ணிகிட்டு இருக்கே தவிர, இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு, இதுக்கு என்ன இப்போ மணிப்பூர் எடுத்துக்கங்க. மணிப்பூரில் அவ்வளோ பெரிய கலவரம் நடந்துச்சு. கடைசி வரைக்கும் வந்து மோடி வந்து அங்கே இது பண்ணிக்கவே இல்லை. ஜனாதிபதி ஆட்சி இன்னைக்கு கலைச்சி இப்படி ஒரு சூழல் ஏற்பட்டதுக்கு பிறகு தான் வந்து இதாக இருக்குது. இது மாதிரி தான் இங்கே காஷ்மீர்லேயும் இப்படி ஒரு சூழல் நடந்திருக்குன்னா இதுக்கு யாருக்கு முழு பொறுப்பு வந்து அமித்ஷா தான் பொறுப்பு. அமித்ஷாவினுடைய கரங்கள் இருக்கக்கூடியவர் தான் வந்து அந்த லெப்டினன்ட் கவர்னர். அவர் வந்து அந்த போலீஸை கட்டுப்படுத்துகிறார். உள்துறை அமைச்சர் வந்து நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது அந்த மாநிலம். அப்படி இருக்கும்போது இவ்வளவு நடந்திருக்கும் போது வந்து அவர் பொறுப்பேற்றுக்கவே இல்லையே. ஏற்கனவே வந்து ஒரு மும்பை தாக்குதல் நடக்குது, சிவராஜ் பட்டேல் உடனே ராஜினாமா பண்ணுறாரு உள்துறை அமைச்சர். அவர் வந்து தன்னுடைய கடமைன்னு நினைக்கிறாங்க. மன்மோகன் சிங் கொற்ற மலையில் வந்து 2 பத்திரிகையாளரை பார்க்குறாரு. மோடி போய் இந்த தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியான இதில் வந்து நீங்கள் வெறும் யூடியூப் சேனல் இது பண்ணுறதும், அது இன்னும் சொல்ல போனால் சீனாவுக்கு பாகிஸ்தான் வந்து ரொம்ப நட்பு நாடு. இன்னும் சொல்ல போனாலும் வந்து காஷ்மீரில் இவர்கள் பாகிஸ்தான் பறித்து வைத்திருந்த காஷ்மீரின் ஒரு பகுதியை சீனாவுக்கு தாரை வார்த்திருக்கு. அந்த மாதிரி எல்லாம் வந்து அந்த அளவுக்கு செய்திருந்தாலும் சீனாவுக்கு யாரும் வந்து பாகிஸ்தானியர்கள் போறதில்லை. சீனாவுக்கு மருத்துவ இதுக்கோ எந்த இதுக்கும் அங்கே போறது கிடையாது. அவங்க இந்தியாவை தேடி தான் வராங்க. சென்னையில் கூட வந்து நம்ம எத்தனையோ குழந்தைகளுக்கு சிகிச்சையெல்லாம் நடந்திருக்கு, பார்த்துருக்கோம். வேலூரில் நடந்திருக்குது. இதெல்லாம் வந்து அவங்க வந்து நம்பி வரக்கூடியவர்கள். நீங்கள் ஒரு இராணுவ காரணங்களை வைத்துக்கொண்டு கண்ணை மூடிக்கொண்டு இந்த மாதிரியான அறிவிப்புலாம் அறிவிக்கிறது வந்து எந்த வகையில் யாரை திருப்திப்படுத்த களத்தில் இருக்காங்க பார்த்தீங்களா? நீங்கள் பாஜகவினுடைய அந்த வெறி பிடித்த தொண்டர்கள், அவர்களுக்கு வேணால் அது திருப்தியாக இருக்கலாம். என்னதான் இருந்தாலும் எதுக்காக எங்கள் நாட்டுக்கு வரீங்க அப்படின்னு கேட்குறது பொதுமக்கள் மத்தியில் எந்த மாதிரியான விஷயங்களை ஏற்படுத்தும். அவங்க நம்மளை நம்பி வந்திருக்காங்க. அவங்க அஃபோர்டபுள் இல்லை. அவங்கள்ட்ட பணம் இங்கே பாகிஸ்தான்லேருந்து வந்திருக்கீங்க கூட பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய பணக்காரனாக தான் இருக்க முடியும். அங்கே இருக்கக்கூடிய ஏழை எல்லாரும் இங்கே வந்து பயணம் பண்ணி டெல்லிக்கும் வந்து வெவ்வேறு ஊர்களுக்கும் பஞ்சாபுக்கும் லூதியானாவுக்கும் வந்து சிகிச்சை அளிச்சுட்டு போகிற அளவுக்கு வந்து அவங்களுக்கு பணம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய ஓரளவுக்கு அப்பர் மிடில் கிளாஸோ அந்த மாதிரியானவங்க தான் வந்து இங்கே பயணம் பண்ணி வராங்க. அவர்களை கூட வந்து நீங்கள் வந்து விரட்டி விடுறது, நீங்கள் இரவுக்குள்ளே கிளம்பணும்னு சொல்கிறது, பாதி சிகிச்சையில் இருக்கவங்களை கிளம்பணும்னு சொல்கிறது போன்ற விஷயங்கள்லாம் எந்த பயனும் அளிக்காது. ஏன்னா மக்கள்ங்கிறது எல்லா பக்கமும் மக்கள் தான். நீங்கள் அங்கே நடந்திருக்க தாக்குதலுக்கு முழு பொறுப்பு மக்கள் கிடையாது, பாகிஸ்தான் மக்கள் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகள் இருக்காங்க. அதுதான் அவங்க காரணம்னா நீங்கள் கண்டறியாமல் விட்டுருக்கீங்கிற பிரச்சனைலாம் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பேசணும், ஃபேஸ் பண்ணணும். இப்போ என்ஐஏ விசாரணை போட்டிருக்காங்கன்னா என்ஐஏ விசாரணையினுடைய முடிவில் அவங்க எந்த அளவுக்கு உண்மை வருதுங்கிறத பொறுத்து நம்ம பார்ப்போம். ஏன்னா என்ஐஏ வந்து ராமேஸ்வரம் அந்த கஃபே குண்டுவெடிப்பில் வந்து உடனடியாக பாஜகவினுடைய அமைச்சர் வந்து தமிழ்நாட்டை குற்றம் சொன்னாங்க. ஆனால் என்ஐஏ விசாரணையில் ஓரளவுக்கு உண்மை வந்தது. அதனால் மற்றவர்களை நம்புவதை விட, மோடி அரசை நம்புவதை விட அல்லது உள்துறை அமைச்சகத்தை நம்புவதை விட அவர்கள் கட்டுப்பாட்டில் இருந்தாலும் தனித்து செயல்படக்கூடிய எண்ணெயை நம்பலாங்கிறதா இப்போதைக்கு நிலைமையாக இருக்குது. அதுவும் கூட ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்ப்போம், அப்புறம் முடிவு எடுப்போம். சார், மும்பையில் இருக்கக்கூடிய அமலாக்கத்துறை அலுவலகம் வந்து பற்றி எரிஞ்சிருக்கு. இந்த ஃபயர் ஆக்சிடென்ட் அப்படின்றது வந்து திடீர்னு அந்த இடத்துல பர்டிகுலராக நடந்திருக்கு அப்படின்னா இது வந்து யதார்த்தமாக நடந்ததுன்ற மாதிரி நிச்சயமாக ஏற்றுக்கவே முடியலை. இன்னொன்று பார்த்தீங்கன்னா எந்த நாளிதழ்லையுமே இதை வந்து பெருசாக செய்தியாக வந்து ஆக்காமல் இருக்காங்க அப்படின்னும் பொழுது இதோடைய பின்னணி என்னவா இருக்கும்? உண்மையிலேயே அங்கே ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்ததா இல்லாட்டி நடத்தப்பட்டதா? நான் இன்னைக்கு காலையில் ஹிந்துனுடைய, இந்தியன் எக்ஸ்பிரஸனுடைய, அதாவது இந்தியா முழுக்க வரக்கூடிய டெல்லி பதிப்புகள், சர்வதேச பதிப்புகள் இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டேன். எதுலேயுமே இந்த செய்தி இல்லை. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மட்டும் 3ஆம் பக்கத்தில் ஒரு 4 கால செய்தியாக சின்னதாக அப்படி இருக்குது. ஆனால் இது வந்து இந்த நாடு வந்து எவ்வளோ வந்து அபத்தமான ஒரு நாடாக இருக்கிறது, எவ்வளோ மோசமான ஒரு காலகட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோங்கிறதுக்கு வந்து இந்த செய்தி வந்து ஒரு எடுத்துக்காட்டு. காலத்துக்கு நின்று பேசும். அதாவது 2019ஆம் ஆண்டு தேர்தலில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது ரஃபேல் ஊழல். டசால்ட் நிறுவனத்திலேருந்து இவங்க வாங்கின 36 விமானங்களுடைய அந்த ஊழல் பிரச்சனை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து மிகப்பெரிய ஊழலாக முன் வச்சாங்க. நிர்மலா சீதாராமன் இராணுவத்துறை அமைச்சர் அன்றைக்கும் வந்து தீப்பிடிச்சு எரிஞ்சது. இதே மாதிரி ரஃபேல் ஃபைல்கள் எந்த அறையில் வச்சுருந்தாங்களோ அந்த அறையில் மின்கசிவு ஏற்பட்டு தீப்பிடித்து எரிந்தது. இப்போ என்னன்னா முகுல் சோஸ்கி அந்த வைர வியாபாரி, அவர் வந்து இப்போ தான் ஏதோ ஒரு நாட்டில் வச்சு பிடிச்சாங்க, பனாமா நாட்டில் எங்கேயோ வச்சு பிடிச்சி இந்தியாவுக்கு கொண்டு வரதுக்கான நடவடிக்கைகள் இருக்கும்னு சொன்னாங்க. அவர் வந்து பெயில் கேட்டிருக்காரு, உடல்நிலையை காரணமாக காட்டி எங்கள் பெயில் கேட்டிருக்காரு. இப்படியான சூழ்நிலையில் அவருடைய ஃபைல் உட்பட
யாரெல்லாம் இந்தியாவை விட்டு ஓடி போனாங்களோ, நீரவ் மோடி வரிசையா இப்போ பெரும்பாலானவர்கள் குஜராத்திகள், அவர்களை அனைவருடைய ஃபைலிலும் வைத்து பாதுகாக்கக்கூடிய ஒரு அறை இருக்குது. கரெக்டா அந்த தளம் எரியுதுங்க, 10 மணி நேரம் எரியுதுங்க. ஒரே பாதை தான் இருக்குங்கிற காரணத்தை சொல்லிட்டு தீயணைப்பு வீரர்கள் உள்ள போலங்க. அதாவது அந்த லிஃப்ட்டில் வழியே நான் போக முடியாது, ஸ்டெப்ஸ் ஒன்று தான் இருக்கு, அந்த ஸ்டெப்ஸுக்குள்ள வந்து கொழுந்து விட்டு எரியுது, உள்ள இருக்கக்கூடிய ஃபைல்கள் எரியுது. அதாவது டிஜிட்டல் டாக்குமெண்ட்ஸ், நான் சொல்றது வந்து வெறும் ஃபைல் மட்டும் கிடையாது, ஹார்ட் காப்பி கிடையாது, சாஃப்ட் காப்பி உள்ளக்கூடிய கம்ப்யூட்டர்கள் இருக்கக்கூடிய அதுவும். அதாவது இந்தியா மாதிரியான நாடு இன்னைக்கு வந்து க்ளவுடு கம்ப்யூட்டிங் வந்ததுக்கு அப்புறம் வந்து எதை வேணாலும் எங்கே வேணாலும் வந்து நம்ம வச்சுக்கலாம். மாதம் 75 ரூபா கொடுத்தா போதும், 130 ரூபா கொடுத்தா போதும், கூகுளில் எவ்வளோ வேணாலும் சேமிச்சுக்கலாங்கிற மாதிரியான ஒரு காலகட்டத்தில். ஆனால் நீதிமன்றத்தில் வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு அளவுக்கு மேலே ப்ரொவைட் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து இப்போ ஒரிஜினலாக கையெழுத்து போட்ட சீல் வேணும், கையெழுத்து வேணும், அந்த மாதிரியான ஒரு பேப்பர் வேணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் வந்து நாளைக்கு இந்த குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் வச்சாங்கன்னா இவங்க காப்பியே இல்லை, எல்லா காப்பியும் எரிஞ்சு போச்சு. ஒட்டு மொத்தமாக ஒரே நாள் இரவில் அனைத்து பிரச்சனையும் முடிச்சுட்டாங்க. நம்மளை தவிர வேறு யாரும் பேசலைங்கன்னு நினைக்கிறேன். இந்த செய்தியை 10 மணி நேரம் எரிஞ்சிருக்குங்க, சும்மா கிடையாது. ஒரு மும்பையில் ஒரு முக்கியமான ஒரு ஆஃபீஸா அது இருக்கு, இடிஏ அப்படி இருக்கும். நைட்டு 2:30 மணிக்கு தீ பிடிச்சிருக்கு. ஃபயர் சர்வீஸும் வந்து 2:30 மணிக்கு தீ பிடிச்சிருக்கு. 4:30 மணிக்கு தான் வந்து ஃபயர் சர்வீஸுக்கு தகவல் போகுது. அதற்கு பிறகு வந்து ஃபயர் சர்வீஸ் வந்து 8 மணி நேரம் போராட்டி தீ அணைச்சிருக்காங்க. 8 மணி நேரம் போராட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொன்னாங்க, காரணம் என்னென்னா அந்த அலுவலகத்தை ரீச் பண்ணுறதுக்கு வந்து இப்போ படி தான் இருக்குது, ஒரே ஒரு படி தான் இருக்குது, அந்த படி வழியாக வீரர்கள் போக முடியாது, உயிருக்கு உத்தரவாதம் கிடையாது. இந்தியா மாதிரியான நாட்டில், மும்பை மாதிரியான ஒரு நகரத்தில் இந்தியாவுடைய வர்த்தக தலைநகருங்க. அதுவும் சொல்ல போனோம்னா தெற்காசியாவில் மிகப்பெரிய ஒரு முதல் ஒரு மாநகரமாக மும்பை இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு மாநகரமாக அந்த இருக்கக்கூடிய மாநகரத்தில் ஃபயர் சர்வீஸ் இல்லையா, எதுவும் இல்லையா? எவ்வளோ பெரிய குடும்பம் நடந்திருக்கு பாருங்க. ஆப்ஷன்ஸ் அவங்களுக்கு கிடைக்கல வெளிப்படையா. அதாவது ரஃபேலை பற்றி பேசும்போது ரஃபேல் ஆவணங்கள் எரிந்து போகுது. ஊழல்னு சொல்லி காங்கிரஸுக்கு எதிராக இவங்க பேசி வந்து ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் இவர்களுடைய ஆட்சி காலத்தில் மக்களுடைய காசை, வங்கியில் இருக்கக்கூடிய பணத்தை வந்து கடை வாங்கி குஜராத்தை சேர்ந்த பணக்காரர்கள் வந்து பல 10,000 கோடியில் எடுத்துட்டு ஒரு நாட்டை விட்டு ஓடி போகிறாங்க. ஓடி போனவங்களுடைய பற்றிய வழக்குகளை கொண்ட ஒரிஜினல் காப்பீஸ், அவங்களுடைய டிஜிட்டல் காப்பீஸ் எல்லாமே ஒரே அறையில் இருக்குமா, அதை வந்து ஒரே நாளில் எரிஞ்சிருமா, நம்ம வந்து வேடிக்கை பார்க்கணுமா? இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயத்த எந்த பத்திரிகையும் வரல, எந்த ஊடகமும் டிஸ்கஸ் பண்ணல, யாரும் எதை பற்றியும் போடல. டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் மட்டும்தான் தெரியாமல் போட்டேன்னு நினைக்கிறேன். அது 4 கால செய்தியா. சார், உச்சநீதிமன்றம் சார்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஓடிடி தளங்கள், அந்த சமூக வலைத்தளங்களில் வந்து வெப் சீரிஸ் அப்படின்ற பேரில் சில ஆபாச படங்கள்லாம் வந்து வருது அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாத்தையுமே தடை செய்யணும் அப்படின்ட்டு இது வந்து ஒன்றிய அரசு இந்த ஸ்டெப்பு எடுக்கணும் அப்படின்ட்டு போடப்பட்ட ஒரு கேஸ் இது. ஆனால் ஒன்றிய அரசு வந்து அதை இன்னும் செயல்படுத்தாமலே இருக்காங்க, அது என்னன்றதை விசாரிக்காமலே இருக்காங்க. இப்போ அதே சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஒன்றிய அரசுக்கு அகேன்ஸ்டாக இருக்க வார்த்தைனா உடனே அதை பிளாக் பண்ணுங்க அப்படின்றாங்க. இந்த மாதிரி ஆபாச படங்கள் வருதா, அதை வந்து பிளாக் பண்ணுங்க, அதுக்கு தடை செய்யுங்கன்னா அதுக்கு ஒன்றிய அரசு எந்த ஸ்டெப்பும் எடுக்காம இருந்திருக்காங்க. பட் உச்சநீதிமன்றம் வந்து இப்போ இந்த அமேசான், நெட்ஃபிளிக்ஸ் அப்படின்ட்டு எல்லா ஓடிடி தளங்களுக்குமே சரி, சமூக வலைத்தளங்களுக்குமே வந்து நோட்டீஸ் வந்து அனுப்பியிருக்காங்க. அதாவது ஒன்றிய அரசு செய்ய வேண்டிய வேலையை இப்போ வந்து உச்சநீதிமன்றமே வந்து இறங்கி பண்ணிருக்கு அப்படின்னு தான் சொல்றேன். அமேசானாவும் மற்றெல்லாம் வந்து அவங்க குறிப்பிட்ட இது கொடுக்குறாங்க, ஜெண்டர் இது ஓரியன்டேஷன், அதாவது இத்தனை வயசுக்குள்ளவங்க பார்க்கலாம், பேரண்டல் கைட்னஸ் இருக்கிறவங்க பார்க்கலாம், அல்லது அடல்ட் 18 வயதுக்கு தாண்டியவர்கள் பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு இது போட்டு தான் வந்து இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் கூட பார்த்தீங்கன்னா சில்ட்ரனுக்கு தனியாக ஒரு வெர்ஷன் வச்சுருக்காங்க, பேரண்ட்ஸுக்கு பாஸ்வேர்டோட தனியாக கொடுத்துட்றாங்க. இப்படி தான் இருக்குது. அப்படியான சூழலில் இவ்வளோதான் முடியும்னு வச்சுங்க. அவர்கள் அந்த ஓடிடியை மட்டும் பேசலை. ஓடிடி எப்படி வருது, ஆபாச ஓடிடி என்னென்ன எப்படி வருதுன்னா, முதல்ல அவங்க ஆபாச தளங்களை தடை செய்கிறார்கள். இந்தியாவில் இயங்கக்கூடிய, அதாவது வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய, வெளிநாட்டில் சர்வரை வைத்து அங்கே இயங்கக்கூடிய ஆபாச தளங்களை இந்தியாவில் தடை செய்கிறாங்க. தடை செய்யும் பொழுது பல்வேறு லிஸ்ட்டு போட்டு தடை செய்கிறாங்க. எந்த இதை நீங்கள் வந்து உடனே கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உடனடியாக தடை பண்ணிடுவாங்க. தடை பண்ணதுக்கு பிறகு அப்போ இங்கே இந்தியாவில் என்ன நடக்குது அப்படின்னா, ஓடிடிங்கிற பேரில் முழுக்க வந்து ஆபாச படங்கள் வருது. இதை வந்து நடத்த வரும்போது அப்போ நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நீதிமன்றத்தில் போனால் அவங்க வந்து இப்போ பல்வேறு கருத்துக்களை முன் வைக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, நாங்கள் இது மட்டும் பண்ணலை, நாங்கள் வந்து தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆபாச இணையதளம் வச்சுருக்கக்கூடிய, அதாவது இந்த ஓடிடி வச்சு நடத்தக்கூடிய ஒரு அமைப்பு,
நாங்கள் வந்து ஹரி ஓம்னு சொல்லி இன்னொரு சேனல் வச்சுருக்கோம். இது மாதிரி பல்வேறு இதுவும் வச்சுருக்கோம். எங்களுக்கு வயசு வயசாக, அதாவது ஒவ்வொரு சேனல் வயசாக வச்சுருக்கோம். நாங்கள் சாமி படம் பார்க்கணும் இதில் பார்க்கலாம், இந்த படம் பார்க்குறோம் இதில் பார்க்கலாம், குழந்தைகளுக்கான படமும் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்கிறான் நீதிமன்றத்தில். இவரெல்லாம் யாருன்னு பார்த்தோம்னா பாஜக பின்னணியை கொண்டவர்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். பாஜகவினுடைய பின்னணியை கொண்டவர்கள் தான் வந்து இவர்களாக இருக்கிறார்கள். இதே மாதிரி தான் வந்து நீங்கள் ரம்மி, ஆன்லைன் ரம்மி நடத்துபவர்களாக இருக்கட்டும், அதுக்கு அந்த ரம்மி நடத்தும் போதே, ரம்மி விளையாண்டு இருக்கும் போதே கடை கொடுப்பவர்களாக இருக்கட்டும், இந்த இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா முழுக்க 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 பாஜக பின்னணி கொண்ட நபர்களாகவும் பெங்களூரிலும் மும்பையிலும் வந்து தலைநகராக கொண்டு இயங்கிட்டு இருக்காங்க. இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு கடிவாளம் போட்டிருக்குது. பாப்பா என்ன நடக்குது. அமைச்சரவையில் வந்து சில மாற்றங்கள் வந்திருக்கு. செந்தில் பாலாஜி அவர்களும் பொன்முடி அவர்களுமே வந்து ராஜினாமா பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய துறையை வந்து மற்ற அமைச்சர்களுக்கு கூடுதலாக வந்து பொறுப்பை கொடுத்துருக்காங்கன்னும் பொழுது இதுக்கப்புறம் இயங்கும், இது எப்படி இருக்கும்? இவங்க 2 பேரும் ராஜினாமா பண்ணதுக்கான இந்த காரணங்கள், இதை பற்றி சில விஷயம். குறிப்பாக வந்து திரு பொன்முடி அவர்கள் மூத்த அமைச்சர். அவர் மீது வந்து பெரிய குற்றச்சாட்டு, துறை நிர்வாகிகளுங்கிற குற்றச்சாட்டுலாம் எதுவும் கிடையாது. ஆனால் அவர் வந்து பேசிய பேச்சு ஒன்று சர்ச்சையை கிளப்பியது. அதன் காரணமாக அவருக்கு வந்து இப்போ வந்து ஓய்வளிக்கப்பட்டிருக்கிறது. அப்படிதான் நான் பார்க்குறேன். மற்றபடி அவர் துறை ரீதியான ஒரு இது மீதான எந்த விதமான விமர்சனமும் அவருக்கு வரல. அதே மாதிரி இவர் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து முன்னாள் அமைச்சர். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் வந்து அவர் ஏதோ மற்ற எல்லோரையும் ஒரு மாதிரியும், பிணை வாங்கிய மற்ற அரசியல்வாதிகளை ஒரு மாதிரியும், அவரே ஒரு மாதிரியும் வந்து உச்சநீதிமன்றம் ட்ரீட் பண்ணதோ அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. குறிப்பாக அவர் வந்து ஜாமீன் பெற்றதுக்கு பிறகு அவர் மந்திரி பதவி ஏற்றது வந்து ஒரு வழக்கு. அந்த வழக்கில் வந்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க. அவர் வந்து ஜாமீன் தானே வாங்கினாரு, மந்திரி பதவிக்கு வந்து தனியாக ஒன்றும் வாங்கலேன்னு சொல்றாரு. அப்படி பார்த்தா இவர்கள் இதற்கு முன்பாக இடி வழக்கில் வந்து ஜாமீன் யாரெல்லாம் பெற்றிருக்கிறார்களோ, அஜித் பவாரா இருக்கட்டும், பல்வேறு நபர்கள் தொடர்ந்து சொல்லலாம். அவர்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் வந்து அரசு பதவிகளில் இருக்காங்க, எம்பியா இருக்காங்க. இவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, இவர் வந்து இவருடைய வழக்கு நடக்கும்போது இவர் மந்திரியாக இருக்கிறார், மந்திரியாக இருக்கிறதுனால வந்து வழக்கு விசாரணையில் வந்து இவருடைய தலையீடு இருக்கும், இவரை கண்டு வந்து அச்சப்படுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அப்போ தான் இவங்க தரப்பு என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வந்து நீங்கள் வழக்கையே நீங்கள் வேறு எந்த மாநிலத்துக்குள்ளார மாற்றிக்கிங்க, ஜெயலலிதா முதலமைச்சராக இருக்கும்போது வழக்கு வேறு இடத்துல இருந்தது, அது மாதிரியான ஒரு இதை வந்து நீங்கள் வேறு இதில் நடத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டாங்க. சொல்லி பார்த்தாலும் வந்து அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு திங்கட்கிழமை சொல்லுங்கன்னு சொன்னாங்க. நீதிமன்றத்தின் போக்கு கடும்போக்காக இருந்த காரணத்தினால் இவர்களுக்கு இப்போது புரிய வைக்க முடியாது, கொஞ்சம் நாள் இருக்குன்னு சொல்லி தான் வந்து இந்த முடிவை அவர் எடுத்து வெளியில் வந்திருக்காரு. அவரும் அவருடைய துறையில் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவர் நிர்வகித்த வகையில் எந்த பிரச்சனையும் கிடையாது, சிறப்பாகவே தமிழ்நாடு மின்சாரத்துறையை பார்த்து கொண்டார். அதனால் அந்த இடத்துல பிரச்சனை கிடையாது. அப்படி இருக்கும்போது நீதிமன்றத்துக்கு வந்து இனிமேல் புரிய வைப்பாங்க. நீதிமன்றத்தில் வந்து இதுக்கும் அதற்கும் தடை கிடையாது அப்படிங்கிறது. ஏன்னா அஜித் பவாரினுடைய வழக்கு, இடி வழக்கு 40,000 கோடி ரூபாய் குற்றச்சாட்டுன்னு சொல்லி அவர் மீது குற்றச்சாட்டு இருந்தது. ஒரே நாள் இரவுல வந்து அந்த வழக்குகள் வாபஸ் பெறப்பட்டது. வாஷிங் மிஷின் சொல்லிட்டு தானே அந்த டைம்ல இருந்து ஆரம்பிச்சது. அப்ப 2019 காலகட்டத்தில். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ 2024 இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பையும் வந்து அவருடைய மனைவி பேரிலான வழக்குகள் வந்து உடனடியாக வாபஸ் பெறப்பட்டன. இதுதான். அப்போ ஒரு குறிப்பிட்ட நபருக்கு ஒரு மாதிரியாக ஈடி நடந்து கொள்கிறது. கோர்ட்டும் நீதிமன்றமும் வந்து அவர் மீது வழக்கே இருந்தாலும் அவர் வந்து துணை முதலமைச்சராக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கொடுக்குறான். அவர் வழக்கு நடந்துருக்கக்கூடிய இடத்துல வந்து ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிறவர் வந்து அவருடைய அதிகாரத்தை செலுத்த மாட்டாரா? அந்த கேள்வியெல்லாம் நீதிமன்றத்துக்கு எழல. இவரிடம் மட்டும் வந்து பார்க்குறாங்கன்னா இப்போ ஏதோ ஒரு காரணத்தோடு அவங்க பண்ணுறாங்க. அந்த காரணத்தையும் நம்ம கேட்போம், நீதிமன்றத்தில் வாதம் வைப்போம். நீதிமன்றத்தினுடைய அனுமதியோடு அவர் மீண்டும் அமைச்சாவார் தான் நான் நினைக்கிறேன். அதை காலம் பதில் சொல்லணும். ஆனால் இப்போதைக்கு இந்த ஒரு மந்திரி சபை மாற்றத்தில் மீண்டும் வந்து திரு மன்னோ தங்கராஜ் அவர்கள் வந்து வந்திருக்கிறாங்க. அவருமே வந்து துறை ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ பார்ப்போம். திராவிட முன்னேற்ற கழக அரசை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அரசு இயங்கலை, அரசு துறை இயங்கலை, அரசினுடைய எந்த துறை இயங்கலன்னு நீ சொல்லவே முடியாது. இப்போ மக்களை தேடி மருத்துவம்லாம் இன்னைக்கு வந்து ஹிந்துவில் எழுதியிருக்காங்க. எவ்வளோ தூரம் வந்து மக்களுக்கு வந்து இதாக இருக்குது, எவ்வளோ பேரை கண்டறிஞ்சிருக்காங்க, எவ்வளோ பேர் கண்டறிஞ்சவர்கள் வந்து தொடர்ந்து மாத்திரையை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது எதெல்லாம் பிரச்சனையாக இருக்குன்னா சர்க்கரை நோயை கண்டுகொள்ளாமல் இருப்பது. அதுக்கு அடுத்து அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா உயர் ரத்த அழுத்தத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பது. இது 2 தான் வந்து மற்ற நோய்களுக்கு வழிவகுக்கக்கூடிய விஷயம். இது மக்களை எம்டிஎம்னு சொல்லக்கூடிய இந்த மக்களை தேடி மருத்துவத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு கிராமமாக வீடு வீடாக போய் ப்ரெஷர் செக் பண்ணுறது,
வயதானவர்களுக்கு வந்து ப்ரெஷர் செக் பண்ணுறது, 45 வயது கடந்தவர்களுக்கு வந்து ப்ரெஷர் சுகர்லாம் செக் பண்ணி அவர்களுக்கு அதெல்லாம் இருக்கக்கூடிய பட்சத்தில் மாத்திரைகளை வந்து ரெகுலராக கொடுக்கறது. அரசு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்திலேயோ அல்லது அரசு மருத்துவமனையிலோ வாங்கக்கூடியவர்கள் அங்கே வாங்கிக்கலாம். நோட்டு ஒரு 40 நோட்டை போட்டு மாத்திரை எழுதி கொடுத்துட்றாங்க. மாதம் மாதம் வந்து மாத்திரை அனுப்பி போயிடலாம். மாத்திரை அவங்க சாப்பிட்றாங்களான்னு செக் பண்ணுறாங்க. இதெல்லாம் நடக்கிறதுனால அந்த இது வந்து ரொம்ப ஒரு சரியா போயிட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி வந்து இப்போ நான் ஒரு சும்மா ஒரு என்ன சொல்றது, ஒரு கடல்ல ஒரு துணிங்க மாதிரி தான் சொல்லியிருக்கேன். இது மாதிரி வந்து ஆயிரக்கணக்கான அதுல இருந்து திட்டங்களை ஆரம்பிச்சு பிசியோதெரப்பியா இருக்கட்டும், இந்த நீரிழிவு நோய்க்கு தேவையான சிகிச்சை வரைக்குமே வீடு வரைக்கும் போய் தேடி எல்லாமே பண்ணிட்டு தான் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நடமாட முடியாதவர்கள், பெட் ரிட்டன் சொல்றாங்களே, அவர்களுக்கு கூட வீட்டில் போய் சிகிச்சை அளிக்கக்கூடிய, அதாவது கடைசி காலத்தில் அவங்க இருப்பாங்க, அவர்களுக்கு கூட வீடுகளில் போய் சிகிச்சை அளிக்கக்கூடிய ஒரு நாடு தமிழ்நாடாக இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும்போது மந்திரி சபை மாற்றம் இதெல்லாம் வந்து நமக்கு வந்து ஒரு பெரிய ஒரு இதாக கிடையாது. ஏன்னா தலைமையாக வந்து முதலமைச்சர் சரியான பாதையில் இந்த அரசை கொண்டு செல்கிறார். அதனால தான் வந்து வரக்கூடிய நாட்களில் 2026 தேர்தலில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் 200க்கு 200 சீட்டு சொல்லியிருக்காங்க இல்லையா, சொன்ன மாதிரி அடிப்பாங்கங்கிறதான் எதிர்பார்ப்பு. சார், தாவேகா கட்சியுடைய தலைவர் விஜய் பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆட்சிக்கு வந்தா ஒரு சுத்தமான அரசா வந்து இருக்கும் அப்படின்ட்டு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. என்ன மீன் பண்றாரு அவர்? ஃபர்ஸ்ட் யாரு அவர்? வந்து எந்த ஒரு அனுபவமே இல்லாம உள்ள நான் வந்தாலும் இதை பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்றதை பேசுறதே எல்லா அரசியல் தலைவர்களும் அவரை வந்து பயங்கரமா கிண்டல் பண்ணிட்டு இருக்க பட்சத்துல இவர் பேசக்கூடிய இந்த ஒரு பேச்சை வந்து எப்படி எடுத்துக்கிறது, எப்படி பாக்குறது? அதாவது பாகமுகவர் கூட்டம் அது. அதாவது பாகமுகவர்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தேர்தல் பூத்தில் வந்து ஏஜெண்டாக உள்ளே போகிறவங்களுக்கான பயிற்சி கூட்டம்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த கலந்து கொண்டவனுக்கே வந்து பத்திரிகையாளர் கேட்குறாங்க, அப்படின்னா என்னங்கன்னா, அப்படின்னா என்னன்னே தெரியாதுங்கிறாங்க. என்னான்னு தெரியாமல் அவங்களுக்கு இப்போ தான் எல்கேஜியே கூட்டிகிட்டு போகிறாங்க. இதில் வந்து ஆட்சியை பிடிப்போம், அவரை பிடிப்போம்னா முதல்ல நீங்கள் பேசுகிற பேச்சுகளில் உங்களுக்கே ஒரு நியாயமாக இருக்கான்னு மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா உங்களுக்கு முன்னாடி பேசின நபர் வந்து சொல்கிறாரு, இடியை வச்சு மிரட்டினா வந்து பயந்துரு ஒன்றிய தமிழ்நாடு அரசு வந்து என்னென்ன பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. இடி ரெய்டு வந்தனாலாம் வந்து இந்த அரசு வந்து ஊழல் மிகுந்த அரசு அப்படிலாம் சொல்கிறாரு. சொன்னோர் வீட்லேயே ரெய்டு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. கொஞ்சம் கூட வந்து கூச்சநாச்சமே இல்லாமல் வந்து பேசிட்டு போகிறாரு. அதாவது பரவாயில்ல, அவருடைய கட்சியினுடைய பொதுச் செயலாளர் 5 லட்ச ரூபா போஸ்டிங் வாங்கினாருன்னு 15 நாளைக்கு முன்னாடி பதிஞ்சாச்சு. அவர் ஓப்பனாகவே ஒருத்தர் விழுப்புரத்தில் வந்து சொல்லிட்டாரு, பணம் கேட்குறாங்க, நகரச்செயலாளர் பதவி போடுறதுக்கு பணம் கேட்குறாங்க 15 லட்ச ரூபான்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இப்படி கட்சி ஆரம்பித்து மொதல் ஸ்டெப் கூட வைக்கல, அதுக்கு முன்னாடியே பொறுப்புகளுக்கு காசு கேட்குறாங்கன்னு சொல்கிறாங்க. தேர்தல் பொறுப்பாளராக ஒருத்தர் போட்டிருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா அவர் வீட்டில் இடி ரெய்டு 3 நாள் நடந்துச்சு. அவர் வந்து இடியை பற்றியும் மற்ற விஷயங்களை பற்றிலாம் அவர் பேசுகிறாருங்கிறதெல்லாம் காமெடியாக இருக்குது. இந்த இடத்துல வந்து இவர் வந்து நாங்கள் ஊழலற்ற ஆட்சி தருவோம் அப்படிலாம் சொன்னால், கட்சி ஆரம்பிக்கிறதே வந்து போஸ்டிங் போடுறதுக்கே ஊழலுக்கு வழிவகுத்து கொடுத்துட்டு இவர் வந்து இதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காருங்கிறது வந்து கொடூரமாக தான் இருக்குது. அவர் இன்னமும் வந்து அஜித் வந்து ஒரு நாள் வந்து உட்காந்துட்டாரு ஸ்டேடியத்தில் ஃபேமிலியோட உட்காந்துட்டாரு, அது வந்து எல்லா பக்கமும் கேட்சப் ஆயிருச்சுன்னு சொல்லி அந்த இன்னமும் அவர் வந்து அந்த இதில் தான் இருக்காரே தவிர அவர் அரசியலுக்கெல்லாம் வரல. ஏன்னா அரசியலை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து பாஜகவை எதிர்க்கணும். பாஜக அரசு வந்து மக்கள் விரோத அரசாக இருக்கிறது. பாஜகவை எதிர்க்கணும், பாஜக கூட இருக்கக்கூடிய அதிமுகவை எதிர்க்கணும். அவர் அதெல்லாம் பேசல. வரும்போதே கூட்டணிக்கு தயார்னு சொல்லிட்டு வந்த ஒரு நபர் தான் அவர். அப்படின்னா தன் மீதான நம்பிக்கையே இல்லாத ஒருத்தராக தான் அவர் இருக்காரு. ஏன்னா தன்னம்பிக்கை இருந்தால் நாங்கள் ஆட்சியை பிடிப்போம்னு சொல்லணும். கூட்டணி ஆட்சிக்கு தயாரு, துணை முதலமைச்சராக இருக்க தயாரு, பாதிக்கு பாதி தயாருங்கிற லெவலில் ஒருத்தர் வராருனாலே அவருக்கே தன் மீதே தனக்கு நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம். அதனால் அது ஒரு பொருட்டாக நமக்கு கருத தேவையில்லை. ஏன்னா இவங்க கூட போயிருக்கக்கூடிய அந்த ஒட்டுணிகள் இருக்காங்க, இவங்களாம் எங்கேயும் பிழைக்க முடியாதவர்கள். இங்கே பிழைக்க முடியல, விசிகால பிழைக்க முடியலங்கும் போது அங்கே போய் அவர் வந்து தவறாக வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு அரசியல் தெரியாதுங்கிறது இவங்களுக்கு தெரியும். இவங்களுக்கு என்ன தெரியுங்கிறது வந்து அவருக்கு தெரியாது. கடைசியில் கொண்டு போய் அவர் வீட்லேயும் இடி ரெய்டு வர வச்சு குத்த வச்சு உட்கார வைப்பாங்க. அதான் நடக்க போகுது. எடப்பாடி அவர்களுக்கு வந்து சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பதிலை பற்றி சில விஷயங்கள் பேசி முடிச்சு. கண்டிப்பாக தமிழ்நாட்டில் சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு எடப்பாடி பழனிசாமி பேசுறாரு. எடப்பாடி பழனிசாமிக்குலாம் சட்ட ஒழுங்கை பற்றி பேசவே இது கிடையாது. ஏன்னா திமுகவுடைய அமைப்பு செயலாளர் என்கிட்ட கொடுத்த ஒரு பேட்டியில் சொன்னார், கொலைக்கேஸில் உள்ள போனவர் தான் எடப்பாடி பழனிசாமி. இன்னும் கூட பார்த்தீங்கன்னா அங்கே கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அவருக்கு சம்மன் கொடுத்துருக்காங்க. ரிசல்ட் கொடுத்துட்டாங்கன்னா பாஜக என்னைக்கு இவங்க மேலே கோபம் பட்டு என்னைக்கு இவங்க வேணாம் நம்ம அந்த இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா அடுத்த சில மணி நேரங்கள்லேயே எடப்பாடி பழனிசாமி வந்து
வேறொரு மிக முக்கியமான ஒரு வழக்கால கைது செய்யப்படுற அளவுக்கு வந்து ஒரு கேஸ் வாங்கி வச்சிருக்காரு. சட்ட ஒழுங்கு யாரு பேசுறது? அதாவது அவங்க கட்சியினுடைய தலைவி ஜெயலலிதா இறந்து 5வது மாதம் அந்த அம்மா வீட்டில் வந்து, அதாவது கேம்ப் ஆஃபீஸாக இருந்தது. சிஎம் கேம்ப் ஆஃபீஸ்ன்னு பார்த்தோம்னா கொடநாடு எஸ்டேட் வந்து காட்டும். நீங்கள் கூகுள் மேப்பில் சிஎம் கேம்ப் ஆஃபீஸ்ன்னு போட்டு முன்னாடி சர்ச் பண்ணோம்னா அப்போல்லாம் கொடநாடு எஸ்டேட்டை காட்டும். அந்த அளவுக்கு வந்து முதலமைச்சருடைய முகாம் அலுவலகமாக செயல்பட்டது அங்கே. அப்படி ஒரு அந்த வீட்டில் பங்களாவில் உள்ள புகுந்து காவலாளிகள் கொலை செய்யப்பட்டு உள்ள அந்த பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்டன அப்படிங்கிற செய்தி இருக்கு பார்த்தீங்களா? அதெல்லாம் எவ்வளவு கொடூரமான ஒரு விஷயம். அதே மாதிரி சாத்தான்குளம் சம்பவம், ஒரு போலீஸ்காரருக்கு வந்து போன் சர்வீஸ் பண்ணி தர மாட்டேன் லேட் ஆகும்னு சொன்னதுக்காக அப்பாவையும் மகனையும் அடித்தே கொன்றார்கள். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு, அதுல பாத்தீங்கன்னா வந்து அவ்வளவு கொடூரம் நடந்தது. 13 பேர் பெருசா போயிட்டு இருக்கு. நம்ம நிகழ்ச்சி ஆஃப் தான் இருக்கு. நம்ம சொன்னோம்னா சொல்லிக்கிட்டே போலாம். அவர் முதலமைச்சர் சொன்னதான், பொல்லாத ஆட்சிக்கு பொள்ளாச்சி சாட்சி, துப்பு கட்ட ஆட்சிக்கு தூத்துக்குடியை சாட்சி அப்படிங்கிற மாதிரி வந்து அவ்வளவு தூரம் முதலமைச்சர் சொல்லியிருக்காரு. இதெல்லாம் வந்து ஏதாவது விளக்கமாத கொடுத்து 2 அடி அடின்னு சொல்ற மாதிரி வந்து இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி பண்ணிக்கிட்டாரு. நம்ம என்ன பண்றது? திரும்ப நாளைக்கு இதே நிகழ்ச்சியில சந்திப்போம். மீண்டும் நாளை இரவு 9:30 மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.